இன்னைக்கு பிரபலங்கள் வாழ்க்கையை இடையிலேயே முறித்துக் கொள்கிறார்கள். பெரிய கல்வியாளர்கள் ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயத்தை கருத்தில் கொண்டு தற்கொலையை தீர்வாக தேடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்துறையில் உச்சாணி கொம்பில் இருப்பவர்கள் பெரிய பெரிய மருத்துவங்கள் செய்து பெரும் பெரும் ஆராய்ச்சிகள் செய்து பெரிய பெரிய அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து வெற்றி வாகை சூடியவர்கள் கடைசியில் தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இஸ்லாத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் உலகத்திற்கு சரியான முறையிலே சென்று சேராததனுடைய விளைவு தற்கொலைதான் தீர்வு என்கின்ற நிலைப்பாட்டை இன்று மனிதர்கள் எடுப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனின் வழியாக அல்லாஹ் சொல்வதை இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வாழ்க்கையில் எதையோ நினைத்து உண்டான பயம், அந்த பயமும் கூட உங்களுடைய வாழ்க்கையை இயல்பை பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆனால் அதை நினைத்து நீங்கள் துவண்டுவிடக் கூடாது. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை, எதிர்கொண்டுதான் ஆகணும். வல்ஜூர், பசி, பட்டினி, வறுமை. வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ், உங்கள் தொழில் ஓஹோ என்று உச்சத்தில் இருந்த உங்களுடைய தொழில், வர்த்தகம், வியாபாரம் திடீரென்று அடிபட்டு தரை மட்டத்துக்கு வந்து விடலாம். மிகப்பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்கலாம். மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் உங்களுடைய தொழிலிலோ வர்த்தகத்திலோ வியாபாரத்திலோ சந்திக்கலாம். அதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பது நம்முடைய எண்ணம். ஆனால் அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நடந்தாலும் இதுவும் அல்லாஹ்வின் சோதனை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வல் அன்ஃபுஸ், உங்களோடு ஒட்டி வாழ்ந்த, உங்களை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு நெருங்கி இருந்த, உங்களுக்கு ரொம்பவும் பிரியமான, உங்களுடைய அன்பை சம்பாதித்த அல்லது அவருடைய அன்பை நீங்கள் சம்பாதித்தீர்கள், திடீரென்று அவர் இறந்து போய்விடலாம். இது எல்லாமுமே சோதனை தான். உங்களை சோதிப்பதற்கு, உங்களுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபபஷ்ஷிரிஸ் சாபிரீன், இந்த சோதனைகளுக்கு யார் முகம் கொடுத்து அதில் நிலைத்து நிற்கிறார்களோ, தடுமாறாமல் நிற்கிறார்களோ, நிச்சயம் என்னை இறைவன் கைவிட மாட்டான் என்கின்ற இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் களத்தில் இருக்கிறார்களோ, அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள். அவங்க நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க. சோதனைகளை கண்டு தடுமாற்றம் இல்லாமல் முகம் கொடுத்து அதிலே நிலைத்து நிற்கிறார் அல்லவா, நிச்சயம் அவர் ஜெயிப்பாரு. அவருக்கு சொல்லுங்க, நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பான சகோதரர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் ஒரு முன்மாதிரியான தம்பதி. கணவன் மனைவி வாழ்க்கையிலே முன்மாதிரியான தம்பதிகளிலே இவர் முக்கியமானவர்கள். இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த சமயத்திலே அபூ தல்ஹா வியாபாரத்துக்கு வெளியூருக்கு போயிட்டாரு. போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அந்த பிறந்த குழந்தை இறந்து விட்டது. ஏதோ தெரியவில்லை, உடல் சுகவீனம், கடைசியில் இறந்துருச்சு. நீண்ட நாட்களாக வெளியே வியாபாரத்திற்கு போன கணவன் வந்த உடனே இந்த துக்கத்தை அவர்கிட்ட பரிமாறிக்கொள்ள வேண்டாம்னு நினைச்ச அந்த மனைவி வந்த கணவனுக்கான உபசரிப்பை செய்தது. அவருக்கான உணவு பரிமாற்றம், அவருக்கான தன்னை அழகுபடுத்தி கொண்டு அந்த ஆண்மகனோடு அந்த கணவனோடு அன்றைய இரவு சிறப்பாக நன்மையை எதிர்பார்த்து இணைந்தார்கள். இணைப்பின் பின்பு அந்த கணவனிடத்திலே உம்மு சுலைம் சொன்னாங்க, உங்களிடத்திலே இறை அடியார்கள் யாராவது ஒருவர் ஒரு பொருளை கொடுத்து விட்டு திரும்ப அவர் வந்து கேட்டால் கொடுத்தவரிடத்திலே நீங்கள் சண்டையிடுவீர்களா அல்லது அந்த பொருளை திருப்பி கொடுப்பீர்களா? நான் எப்படி சண்டை போட முடியும்? கொடுத்தது அது அவங்களாச்சே, பொருள் என்னுடைய இல்லையே, அவங்கள பொருள். அதனால கொடுத்தவங்க கேட்டா திருப்பி கொடுக்கறதா நியாயம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணி ரொம்ப சாதுரியமாக தன் கணவனிடத்திலே சொன்னது, யா அபா தல்ஹா இஸ்பிர், அபூ தல்ஹாவே, என் அருமை கணவரே, நீங்கள் பொறுமை காருங்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கிய குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் நமக்கு வழங்கிய குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான். அப்படி கதிகலங்கி போயிட்டார். இத்தனை சந்தோஷம் மொத்தமும் ஒண்ணுமில்லாம போச்சு. இப்படியான நிலையிலையா என்கிட்ட நீ சொல்லுவ? நீ இதை வந்த உடனே சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டாரு. விடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த கணவனும் மனைவியும் போனார்கள். வரலாறு வருகிறது,
ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகள், கொஞ்சம் தடித்த வார்த்தையிலேயே நபியிடத்திலே சொன்னார், இப்படி என்னை அசுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு என் தாம்பத்தியத்திற்கு பின்பு என் மனைவி இதை என்ற செய்தியை சொல்றாங்களே, யா ரசூலல்லாஹ் என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த இறை நம்பிக்கையையும் அதை அங்கீகரிக்கும் விதமாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பிரச்சனையில் ஒரு இழப்பின் சமயத்தில் அந்த பெண்ணினுடைய உள்ளம் தடுமாறாமல் இருந்த அந்த நிலைப்பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ காபிலி லைலத்திக்குமா, நேற்றிரவு நீங்கள் இருவரும் இணைந்தீர்கள் இல்லறத்தில், அந்த இல்லறத்தின் ஊடாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாகன்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. கவலைப்படாதீங்க, இழப்பு தான், நிச்சயமாக யாருடைய மனமும் வலிக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு தகப்பனாராக இருந்து இந்த இழப்பை வலியோடு தான் பார்க்கிறீர்கள், அதில் நான் மாற்று கருத்து வைக்கல. ஆனாலும் கொடுத்தது அல்லாஹ், எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்குது. அதை ரொம்ப அழகா உங்க மனைவி உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நேற்று நீங்கள் இணைந்த இணைப்பில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். ஹதீஸிலே வருகிறது, அடுத்த 10வது மாதம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிள்ளை பெற்றார்கள். அந்த பிள்ளைக்கு பேர் வச்சு ரசூலுல்லாஹ் தான் பேர் வச்சாங்க, அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. வரலாறு நெடுகிலும் இந்த பிள்ளையினுடைய பிள்ளைகள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய கல்வியாளர்களாக, மிகப்பெரிய உபகாரிகளாக, மார்க்கத்திற்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாக, தன்னார்வம் மிக்கவர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள். காரணம் ரசூலுல்லாஹ்வினுடைய துஆ, பரக்கத் பெற்றவர்கள் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தனாலே அல்லாஹ் கொடுத்தது. இப்ப அன்பர்களே, இழப்பின் சமயத்திலும் கூட நிலைகுலையாத தன்மையை சஹாபாக்களின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். பெரும் நெருக்கடியின் சமயத்திலும் கூட தன்னுடைய அந்த தன்னம்பிக்கையை இழக்காத, இளையவனின் மீது நம்பிக்கையை கொஞ்சமும் ஆட்டம் காணாத வைக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டோடு வாழ்ந்த அந்த விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு நமக்கு ஏகதேசம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம் இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இழக்கிறார்கள், தொலைக்கிறார்கள். அந்த தொலைப்பின் பின்னால் காரணமும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் தான். 11 ஆண் பிள்ளைகள் விளையாட்டுக்கு என்று கூட்டிட்டு போய் கடைசியில கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு வந்துடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்புக்குரிய பிள்ளை, அழகு பிள்ளை, நபியாச்சே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எப்படியோ அறிவித்து கொடுத்திருந்தான். ஆனாலும் மனசு தாங்கல்ல, வலியோடும் வேதனையோடும் சங்கடத்தோடும் கண்ணீரோடும் கம்பளையோடும் நாட்கள் நகர்கிறது. அடுத்து கொஞ்ச நாள்ல பின்யாமின் என்ற இன்னொரு பிள்ளை, அவரையும் கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு அரசர்கிட்ட கூட்டு போனாங்க. அந்த அரசர் யூசுப் தான், விடமாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு நீண்ட பெரிய வரலாறு. 2 பிள்ளையும் தொலைச்சிட்டாங்க. 2 அன்புக்குரிய பிள்ளைகளை தொலைத்து விட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன என்பதை குர்ஆனிலே நாம் தேடி பார்த்தால் அவர்கள் சொல்றாங்க, ஃபஸபுருன் ஜமீல் அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, நிச்சயமாக அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன். இந்த 2 பெரிய இழப்பிலும் கூட நான் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஆட்டம் கண்டு விட மாட்டேன். நான் என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, 2 பேர்த்தையும் அல்லாஹ் எனக்கு திருப்பி தருவான். 2 பிள்ளை அன்புக்குரிய பிள்ளைகள் தான், இழந்துட்டேன், தொலைச்சிட்டேன். அதுல சூழ்ச்சிகள் இருக்குது, பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்பிக்கை இழக்க மாட்டான், அல்லாஹ் தருவான் திருப்பி. வரலாறு சொல்லுகிறது, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் கொடுத்தான், பின்யாமீனையும் கொடுத்தான். அது மட்டும் கொடுக்கவில்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் ஆட்சி, அதிகாரம், அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய சூழலிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க. மிஸ் பண்ணும் பொழுது ஒண்ணும் இல்லாத சின்ன குழந்தை, திரும்ப கிடைக்கும் பொழுது அதே குழந்தை மிகப்பெரிய மாநகரத்தின் ஆட்சியாளராக, ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவராக, அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக, ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிகச்சிறந்த நபராக அல்லாஹ் திருப்பி தந்தான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் அரபியிலே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நான் வாசித்த பொழுது உள்ளபடியே மெய் சிலிர்த்து போனேன். யதி கமீசு யூசுஃப லிமன் கான சபுருஹு யாக்கூபா. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பறிகொடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 கண்ணு பார்வை போயிடுச்சு, கண்ணு பார்வை தெரியாம போச்சு. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய கடைசி காலத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுது அழுது கண்ணு பார்வையெல்லாம் மங்கி போனது, பார்க்க முடியல. இப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற பிள்ளைகள்லாம் போய் சந்திச்சுட்டு, அரசரை சந்திச்சு திரும்பி வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரா? ஆமா இருக்காரு. எங்க அப்பாவுக்கு கண் தெரியாது. சரி,
இந்த சட்டையை கொண்டு உங்க அப்பாவுடைய முகத்துல போடுங்க, பார்வை கிடைச்சிடும் சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த சட்டையை வாங்கி கொண்டு அந்த பயணக்குழு கிளம்பியது ரொம்ப அற்புதமான வரலாறு. குர்ஆன் ரொம்ப மெய்சிலிர்த்து சொல்லக்கூடிய வரலாறுகளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக படிக்க வேண்டிய, பாடம் பெற வேண்டிய, அப்படியே உணர்வுபூர்வமாக அதில் உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு அது. போங்க, இந்த சட்டையை போடுங்க, பார்வை வந்துடும். நாங்கள் அங்கேருந்து கிளம்பின உடனே எங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யூசுஃபினுடைய வாடை எனக்கு அடிக்குதுன்னாங்களாம். குர்ஆன் சொல்லுது, யூசுஃபினுடைய ஸ்மெல் எனக்கு இங்க இருந்து என்னையால் அவரால் அந்த ஸ்மெல்ல வந்து நுகர முடியுதுன்றாங்க. பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்களாம், இப்படி சொல்லி சொல்லி எல்லாம் மண்டை ஃபுல்லா யூசுப் ஆகி போச்சு. என்ன தொலைச்சி எத்தனை வருஷமாச்சு, இனியும் கிடப்பாரு நம்பிக்கையா? யூசுஃபின் வாடையும் இல்லை, எதுவும் இல்லை, அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி மற்ற பிள்ளைகள் சொல்ல பயணக்குழு வந்தது. வந்தவர்கள் சட்டையை தூக்கி முகத்திலே போட்டார்கள். பறிபோன பார்வை திரும்பி வந்தது. இந்த பயணக்குழு சொன்னது, உங்கள் மகன் யூசுப் தான் அங்கே இருக்கிறார் ஆட்சியாளராக, உங்கள் மகன் யூசுப் தான் அங்கே இருக்கிறார், உங்களையும் அம்மாவையும் மற்ற சகோதரர்களையும் அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்று கூப்பிட்டு கொண்டு போனார்கள் என்ற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். இங்க என்ன செய்தினா, யூசுஃபின் சட்டை வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் யாக்கூபை போன்று பொறுமையோடு தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கு மறுக்கிறோம். எல்லாத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை வேணும், உதவி வேணும், பறிபோனது திரும்பி கிடைக்கணும், இழந்தது திரும்பி கிடைக்கணும், இழந்த முன்னேற்றத்தை மறுபடியும் நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, அதற்கான முயற்சிகள் இருக்கிறது. ஆனால் யாக்கூபை போன்று தன்னம்பிக்கையோடு இருக்கிறோமா? யாக்கூபை போன்று இறை நம்பிக்கையோடு வாழ்கிறோமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான், இல்லையா? ஆயிஷா அம்மா பொறுமையா இருந்தாங்க, அவங்கள பத்தி இட்டு கட்டப்படுது. அல்லாஹ்வின் ரசூலும் பொறுமையா இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுமையா இருந்தாங்க, தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க. அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான். கெட்ட பெயரை ஏற்படுத்தி சமூகத்திலே அவப்பெயரை கொடுத்து நம்மை நிச்சயம் அவமானப்படுத்த மாட்டான் அல்லாஹ் என்ற நம்பிக்கை நபிக்கும் இருந்தது, நபியினுடைய குடும்பத்திற்கும் இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு, அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் தான் 10 ஆயத்து குர்ஆன்ல. சூரா நூறிலே 10 வசனங்கள் இறக்கி, தூய்மையான குடும்பம், ஆயிஷா அம்மா மிக தூய்மையானவர்கள், இவர்கள் விஷயத்தில் யாரெல்லாம் பேசினாங்களோ எல்லாருக்கும் என்ன இருக்குன்றது அல்லாஹ் சொன்னான். எனவே அன்பான சகோதரர்களே, உலகில் வாழும் காலத்திலே இப்படியான நிலைப்பாட்டோடு நம்முடைய உள்ளத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயம் ஒருபொழுதும் நம்மை படைத்தவன் கைவிட மாட்டான், நம்மோடு இருப்பான் என்கின்ற இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி உற்சாகத்தோடு நகர்வதற்கு நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இந்த ரெண்டையும் நாம் இழந்து விடுவோமேயானால் எல்லாம் நமக்கு இருந்தும் கூட இல்லாததை போன்று உண்ட பொருளாக ஆகிவிடும். எனவே சிந்தித்த நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடும் நம்முடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.